இல்ல ஓபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அவர் ஏற்கனவே 2, 3 வழக்குகள் போட்டிருக்காரு. அதிமுகவுக்கு எதிரான வழக்குகள் போட்டிருக்காரு. அந்த வழக்குகள்லாம் நிலுவையிலேயே இருக்கு. என்ன? அவரு அவருடைய கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை மீட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். பட் அதனால தான் திருப்பி திருப்பி அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுகவில் சேர தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத பலமுறை சொல்லிகிட்டே இருக்காரு. ஓபிஎஸ் விவகாரம் இப்போ இபிஎஸ் தாண்டி போயிடுச்சுன்னா பிஜேபி இடையில இருக்குல்ல. ஏற்கனவே இபிஎஸ்க்கு முன்னாடியே ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணியில் இருக்கார். அவர் என்ன பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் என்ன ராமநாதபுரத்தில் நின்னார், நின்று பலாப்பழம் சின்னத்தில் நின்று இருக்காரு. நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கார். அதனால் இபிஎஸ் இந்த விஷயத்தில் பெருசாக முரண்டு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். காரணம் என்னென்னா, அமித்ஷா ஒரு வார்த்தை என்ன சொன்னார், அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட டிசம்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை வரும். என்ன வரும்? இல்லை ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து தான் நீங்கள் ஷீட் ஷேரிங் பண்ணணும், ஓபிஎஸ் டிடிவி இணைந்த ஒரு கூட்டணி தான் அப்படிங்கிறத பிஜேபி கண்டிப்பாக எடப்பாடிகிட்ட வலியுறுத்தி அவரை மிரட்டி உட்கார வச்சுருவாங்க. அதிலலாம் மாற்றுக்கிறது கிடையாது.